எல்லாருமே வயசு சின்னவங்களா இருந்தாலும் பெரியவங்களா இருந்தாலும் வாங்க தங்கம் போங்க தங்கம் சொல் அவரோட இயல்பே தான். நிறைய பேர் அது கிண்டல்லாம் பண்ணுறாங்க, அப்படிலாம் கிடையாது. அவங்க ஊர் ஸ்லாங் கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே மரியாதை பேசுவாங்க. அதே மாதிரி தான் அண்ணனும் அவ்வளோ மரியாதையாக எல்லார்ட்டையுமே அவ்வளோ பாசமாக நடந்துப்பாங்க. எங்கள் எல்லாருக்குமே ஒரு பெரிய ரோல் மாடல் வாசன் அண்ணன் தான். ஏன்னா ஒரு பையன் எந்த ஒரு சப்போர்ட் பேக் சப்போர்ட்டுமே இல்லாமல் ஒரு ஃபினான்ஷியல் சப்போர்ட்டும் இல்லாமல் இந்த லெவலுக்கு வந்திருக்காரு. சாய்ச்சி இப்போ ஒரு மூவி ஆக்டர் வாசன் சொல்லுங்கள் எல்லாருக்கும். இவர் அப்படி அந்த கேரக்டர் கிடையவே கிடையாது. எனக்கு பர்சனலாக ஃபினான்ஷியலாக நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. வேறு அந்த இடத்துல வந்து உன்னால் முடியாடா தேவைலாம் பண்ணாடா ஒழுங்காக வேலையை பாரு அப்பெல்லாம் எனக்கு சொன்னதே கிடையாது. உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை பண்ணடான்னு சொல்லி தான் வாசனன் எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அண்ணன் சொன்னோன்னு ஒரே வார்த்தை சொன்னேன் என்னென்னா, உனக்கு லைஃப்பில் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் நாளைக்கு உன்னால் எதுவுமே பண்ண முடியலனாலும் நான் இருக்கேன் உனக்கு அப்படின்னு சொல்லி ஒரு எவ்வளோ பெரிய வார்த்தை போகிறது. ஆனால் அண்ணன் ரொம்ப பிடிச்ச விஷயம்னா யார் என்ன சொன்னாலும் நம்பிடுவாங்க. நான் கூட இருக்கவங்க ஆமாம் யார் என்ன சொன்னாலும் உடனே நம்பிடுவாங்க. பட் ஆனால் வந்து யாருக்குமே வந்து ஒரு ஒன்ஸ் இப்போ நீங்கள் தப்பு பண்ணுறீங்க அப்படின்னாலும் உங்கள் தப்பை வந்து அக்செப்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கான ஒரு நல்லது தான் பண்ணுவார் தவிர நீ தப்பு பண்ணிட்டேங்காண்டி திருப்பி ஒரு தப்பு பண்ணவே மாட்டார். லாஸ்ட் டைம் உமன்ஸ் டேக்கில் வந்து ஹெல்மெட் ஃப்ரீ பண்ணி கொடுத்தாங்க. அதில் கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 1 lakh கிட்ட செலவாச்சு. அதெல்லாம் வெளியே தெரியாது. ஹாய் ப்ரோ. ஹாய்ண்ணா. உங்கள் பேர்? சுபாஷ்ண்ணா. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே சொல்லுங்கள், ஒரு விஷயம் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஆமாண்ணா. அது பார்த்தீங்கன்னா இந்த லித்திக்ஸான ஒரு குழந்தைக்கு வந்து SMA டிஸார்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16 crores rupees தேவைப்படுது. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஜெக்ஷன் பார்த்தீங்கன்னா 16 crores rupees தேவைப்படுது. ஸ்பைனல் மஸ்குலர் ஆட்ரஃபிங்கிற ஒரு டிசீஸ்னா. இதனால் டிசீஸ் இல்லை டிஸார்டர். இதுக்கு வந்து அந்த இன்ஜெக்ஷன் போட்டால் தான் சரியாகும்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டு இருக்கேன். அதுக்காண்டி தமிழ்நாடு ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக ரைடு போய் அது ஃபண்ட் கலெக்ட் பண்ணுறதுக்கு அந்த குழந்தைக்கு உதவி பண்ணிகிட்டு இருக்கேன் நான். ப்ரோ மைக் ஆன்ல தானே இருக்கு? ஆமாண்ணா. ஃபர்ஸ்ட் ஆக்சுவலாக டிடிஎஃப் அண்ணா வாசன் அவங்க கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமாண்ணா. அண்ணன் கூட தான் அண்ணன் ஷாப்பில் தான் சேல்ஸ் மேனேஜராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன்னா எனக்கு அண்ணன் வந்து ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் தான். ஓகே இப்போ அது வந்து இப்போ வெளியே வந்திருக்கீங்க. இந்த ஒரே நிமிஷம். ஓகே. இப்போ வந்து வெளியே வந்துட்டீங்க. ஆமாண்ணா. வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணீங்க? ஸோ அதுக்கப்புறம் இது பண்ணதுக்கான காரணம் என்ன? அண்ணா மோட்டிவ் என்னன்னா எனக்கு பெரிய இன்ஸ்பிரேஷன் வந்து யூடியூப்பில் வாசன் அண்ணன் வந்தாங்க. எனக்கு பெரிய ஒரு மாடலே நான் வந்தேன் தான். அண்ணனை பார்த்து தான் நானும் இப்போ வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி நான் ஆல் ஓவர் தமிழ் ரைடு போயிட்டு இருக்கேன். பார்த்தீங்கன்னா போகிறது வந்து ஒரு குழந்தைக்கு பிரோஜனமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி இந்த டிஸார்டர் வந்து யாராலையுமே இவ்வளோ 16 கோடி ரூபாங்க பெரிய விஷயம். ஸோ நம்மளால் முடிஞ்ச ஒரு உதவி பண்ணலாம்னு சொல்லி தமிழ்நாடு போய் கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் நான். இப்போ டிடிஎஃப் பர்சன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எது பண்ணாலுமே கான்ட்ரவர்சியாக மாற்றிடுறாங்க. ஆனால் ஒரு அக்ஷாடிப்பட்ட ஆளா அப்படின்றது அது அப்பாற்பட்ட விஷயம். கண்டிப்பாண்ணா. ஸோ பட் தெரியாமலே ஒருத்தவங்க வந்து கான்ட்ரவர்சியாக பேசுறது எந்த அளவுக்கு கரெக்ட் எந்த அளவுக்கு தப்புன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஏன்னா அவர் கூட இருந்திருக்கீங்க, அவரை பற்றி உங்களுக்கு தெரியும். ஸோ அவரை பற்றி ஒரு வார்த்தை சொல்லுங்கள். ஆனால் உண்மையிலே வந்து பார்க்குற ஆடியன்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன நம்ம காட்டுறோமோ அதுதான் அவங்களுக்கு தெரியும். ஸ்க்ரீன் பின்னாடி பார்க்குறவங்க நம்ம நெகட்டிவாக காட்டினா நெகட்டிவாக தான் தெரியும். இதே நான் நெகட்டிவாக என்ன நீங்கள் காட்டினா நெகட்டிவாக தெரியும். அது மாதிரி நெகட்டிவ் போட்டுறாது. பட் அவங்க அப்படி கிடையாது. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா டேரக்டர் இஷ்யூலே பார்த்துருப்பீங்க. பட் ஆனால் அவர் அப்படி அந்த கேரக்டர் கிடையவே கிடையாது. எனக்கு பர்சனலாக ஃபினான்ஷியலாக நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. லைஃப்பில் வந்து அவ்வளோ ஹெல்ப் பண்ணிருக்காங்க. வெளியே தெரியவே தெரியாது இன்றைக்கி வரைக்கும். கூட இருக்கவங்க அவ்வளோ அழகாக பார்த்துக்கிட்டாங்க. நான் அண்ணே சொன்னேன், ஆனால் எனக்கு ஒரு இன்ஃப்ளூயன்சர் ஆகணும் ஆசை. கண்டிப்பாக சொல்ல உன்னால் முடியும், கண்டிப்பாக வான்னு சொல்லி என்னை வந்து மோட்டிவேஷனாக பண்ணாங்க தவிர வேறு அந்த இடத்துல வந்து உன்னால் முடியாடா தேவைலாம் பண்ணாடா ஒழுங்காக வேலையை பாரு அப்பெல்லாம் எனக்கு சொன்னதே கிடையாது. உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை பண்ணடான்னு சொல்லி தான் வாசனன் எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அது நீங்கள் கூட இருக்கும்போது நீங்கள் இந்த விஷயத்த சொல்லியுமே நீங்கள் பரவாயில்ல நீ வெளியே போய் ஒர்க் பண்ண உன்னால் முடியும் சொல்லி உன்னால் முடியும்டா விட்டுறாத அப்படிங்கும்போது எனக்கு ஃபஸ்ட்டு சேனல் ஆரம்பித்து வீடியோ போட்டோன்னா ஃபஸ்ட்டு வாய்ஸ் நோட் வருது. வாசனனை வந்து நைட்டு 2 மணிக்கு எனக்கு மெசேஜ் பண்ணுறாங்க. வாய்ஸ் மெசேஜ் போட்டு டேட்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது வீடியோ, இதை மாதிரி ரெகுலராக கண்டினியூஸாக போடுன்னு சொல்லி அண்ணனை பார்த்து ஒரு மோட்டிவேஷன் நான் ஸ்டார்ட்டே பண்ணேன். ஸோ அண்ணனை பார்த்து ஒரு மோட்டிவேஷனாக நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அண்ணன் சொன்னோன்னு ஒரே வார்த்தை சொன்னேன் என்னென்னா, உனக்கு லைஃப்பில் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் நாளைக்கு உன்னால் எதுவுமே பண்ண முடியலனாலும் நான் இருக்கேன் உனக்கு அப்படின்னு சொல்லி ஒரு எவ்வளோ பெரிய வார்த்தை போகிறது. காலையில் லைஃப் உன் லைஃப் நாளைக்கு உனக்கு எந்த எக்ஸ்ட்ரீமில் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் உனக்காக நான் இருக்கேன்டா, எப்படி ஒன்று என்கிட்ட வந்துட்டு நான் உன்னை பார்த்துக்கிறேன், லைஃப்பில் எக்ஸ்ட்ரீம் போனாலும் நான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு எனக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன் கொடுத்தது வாசன் அண்ணன். ஆமாம். அவர் உங்களுக்கு எத்தனை வருஷமாக தெரியும்? ஆனால் இப்போ எனக்கு நான் ஒரு 6 இயர்ஸாக தெரியும். நான் 6 இயர்ஸ் இல்லை, லாஸ்ட்டாக இப்போ கோவிடுக்கு அப்புறம் லாஸ்ட்டு எத்தனை இயர்ஸ்னு பார்த்தீங்கன்னா இப்போ கோவிடுக்கு அப்புறம் அண்ணன் வீடியோ போட ஆரம்பிச்சாங்களா ஃபஸ்ட் லடாக் வீடியோ. அப்பத்துலேருந்து அண்ணன் வீடியோ நான் பார்த்துட்டு இருக்கேன். ஒரு அண்ணங்கிற அவர் டைகார்ட் ஃபேன் தான். வாசனனை ரொம்ப பிடிக்கும். 6 வருஷமாக அவர் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. ஆமாம், ரொம்ப நாள் கூட இருந்திருக்கீங்க. அவர்கிட்ட உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னா எதை சொல்லுவீங்க? ஆனால் அண்ணன் ரொம்ப பிடிச்ச விஷயம்னா யார் என்ன சொன்னாலும் நம்பிடுவாங்க. நான் கூட இருக்கவங்க ஆமாம் யார் என்ன சொன்னாலும் உடனே நம்பிடுவாங்க. பட் ஆனால் வந்து யாருக்குமே வந்து ஒரு ஒன்ஸ் இப்போ நீங்கள் தப்பு பண்ணுறீங்க அப்படின்னாலும் உங்கள் தப்பை வந்து அக்செப்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கான ஒரு நல்லது தான் பண்ணுவார் தவிர நீ தப்பு பண்ணிட்டேங்காண்டி திருப்பி ஒரு தப்பு பண்ணவே மாட்டார். ஆமாம், அந்த பழி வாங்க ரிவெஞ்ச் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. நீ பண்ணியிருக்கியா அப்போ அவ்வளோதான், வாரியா வா அவ்வளோதான். அண்ணன் அன்னைக்கு சொன்னதே என்கிட்ட அவர் தான். நிறைய விஷயம் பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. ஆமாண்ணா. அது பெருசா பேச மாட்டேங்கிறாங்க. வெளியே ஒரு சின்ன தப்பு பண்ணா ட்ரோல் பண்ணி அது பெரிய கான்ட்ரோவர்சி. நல்ல பேர் வாங்குறது கஷ்டம்ண்ணா, கெட்ட பேர் ஈஸியாக வாங்கிடலாம். அண்ணன் அவ்வளோ நல்லது பண்ணியிருக்காரு. பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம்லாம் உமன்ஸ் டேக்லாம் வந்து ஹெல்மெட் ஃப்ரீ பண்ணி கொடுத்தாங்க. அதில் கிட்டத்தட்ட அவங்களுக்கு ஒரு 1 lakh கிட்ட செலவாச்சு. அதெல்லாம் வெளியே தெரியாது. ஆனால் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக அதை வந்து பெருசாக அந்த மீடியாலாம் பேசுகிறாங்க. பார்த்தீங்கன்னா நார்மலாக அந்த ஃபோன் பேசிட்டு போன கேஸ்லாம் உங்களுக்கு தெரியும்.
மதுரை கேஸில் ஃபோன் பேசிட்டு போனதுக்கெலாம் கேஸ் போட்டாங்க. அதே ஃபோன் பேசுகிறது வந்து நிறைய உங்களுக்கு தெரியும், நிறைய இன்ஃப்ளூயன்சர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸ்டில் இப்போ vlog கூட காரில் பண்ணிகிட்டு இருக்காங்க, வச்சுட்டு இருக்காங்க. அப்படி இருந்தாலும் அவங்க வந்து அவ்வளோ பண்ணுறதை வந்து பெருசாக யாரும் பேச மாட்டாங்க. ஒரே விஷயம், ஒரு எப்படி சொல்கிறதுனா, ஒரு 23-24 வயசு பையன் இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ பேக்ரவுண்ட் சப்போர்ட் இல்லாமல் எங்கள் எல்லாருக்குமே ஒரு பெரிய ரோல் மாடல் வாசன் அண்ணன் தான். ஏன்னா ஒரு பையன் எந்த ஒரு சப்போர்ட் பேக் சப்போர்ட்டுமே இல்லாமல், ஒரு ஃபினான்ஷியல் சப்போர்ட்டும் இல்லாமல் இந்த லெவலுக்கு வந்திருக்காரு. சாதிச்சு இப்போ ஒரு மூவி ஆக்டர் ஆகிட்டார். ஆக்டர் வாசன் சொல்லுங்கள், எல்லாரும் கேட்குறாங்க. ஆக்டர் வாசன், அப்புறம் பார்த்தீங்கன்னா ரேசர் வாசன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூடியூபர் வாசன். அது மாதிரி வாசன் அண்ணன் வந்து பிஸ்னஸ்மேன் வாசன். அந்த மாதிரி நிறைய போய்கிட்டே தான் இருக்கார். தவிர பேசுகிறவங்க பேசிகிட்டே தானே இருப்பாங்க கடைசி வரைக்கும். அவர் வாழ்ந்துட்டு தான் இருக்காருண்ணா, அதை யாராலும் தடுக்கவே முடியாது. ஹீ இஸ் இம்மார்ட்டல். இவ்வளோ ஷார்ட் பீரியடில் இவ்வளோ பெரிய வளர்ச்சி, இவ்வளோ பெரிய ஒரு ஃபேன்ஸாக இருக்கும், ஃபேமிலிஸாக இருக்கும், இவ்வளோ பெரிய கவர் பண்ணியிருக்காங்க. இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? ஆனால் உண்மையிலே வந்து எல்லாருக்கும் அது கிடைக்குமான கிடையாதுண்ணா. ஒரு பேசுகிற விதமே இருக்கட்டும், எல்லாருமே வயசு சின்னவங்களாக இருந்தாலும் பெரியவங்களாக இருந்தாலும் வாங்க தங்கம் போங்க தங்கம் சொல்லி அவரோட இயல்பே தான். நிறைய பேர் அது கிண்டல்லாம் பண்ணுறாங்க, அப்படிலாம் கிடையாது. அவங்க ஊர் ஸ்லாங் கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே மரியாதை தான் பேசுவாங்க. அதே மாதிரி தான் அண்ணனும் அவ்வளோ மரியாதையாக எல்லார்ட்டையுமே அவ்வளோ பாசமாக நடந்துப்பாங்க. பார்க்குற ஒரு சின்ன பையனாக இருந்தாலும் சரி, ஒரு பெரிய ஏஜ்டு பேச இருந்தாலும் ஒரே அளவுக்கு ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க. இவன் சின்ன பையன், இவன் பெரிய, அப்படிலாம் யாரும் கொடுத்ததில்லை. ப்ரோ எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? என்ன ப்ரோ இங்கிட்டு நான் அந்த ரைட் பண்ணிட்டு ஒரே நிமிஷம் முடிச்சுட்டு வந்துடுறேன். சொல்லுங்க. ஆமாம் ப்ரோ தான் ப்ரோ. சொல்லுங்க. அவரோட ஹார்ட் ஒர்க்குண்ணா. ஹார்ட் ஒர்க் என்னன்னா, அந்த இடத்துல வந்து டவரே இல்லாத ஒரு இடத்துல சொன்னீங்கன்னா, நான் இப்போ வந்து எல்லா கேஜெட்ஸ் என்கிட்ட இருக்குது. ஆனால் அண்ணன் ஸ்டார்ட் அப்பில் வரும்போது என்ன சொன்னான்னா, ஒரு ஃபோனில் டவரே இல்லாத அந்த கோயம்புத்தூர் ஏரியாவில் எப்படி நான் வந்து பரன் மேலே ஏறி இருந்து நான் வீடியோ போட்டேன்டா அப்படின்னு சொல்லி எனக்கு மோட்டிவேஷன் கொடுப்பாரு அண்ணன். ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் மேலே வந்திருக்காரு. எல்லாருக்குமே ஷார்ட் டைமில் அவர் ரீச் ஆனதும் தெரியும். அந்த ஷார்ட் டைமுக்கு முன்னாடி அவர் பட்ட கஷ்டங்களை யாருமே பேச ரெடியாகல, யாரும் அதை பார்க்கவும் தயாராக இல்லை. ஆமாம், நான் ரைட் பண்ணிட்டு இருக்கேன். ஆமாண்ணா. ஆனால் எப்படி, ஆனால் கண்டிப்பாக கிடையாதுண்ணா. இன்னைக்கு உள்ள சோஷியல் மீடியா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணுங்க வந்து ஒரு அரைகுறைய வீடியோ போடுறாங்க, அப்படி இல்லைனா ஒரு லூஸ் மாதிரி பண்ணுறாங்க, இல்லை அப்படின்னா 18+ பேசுகிறாங்க, பேர்ட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னா மட்டும்தான் வியூஸ் போகுது. அது மற்றபடி பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் நான் ஒரு 28 டிஸ்ட்ரிக்ட் கவர் பண்ணியிருக்கேன் ரைடில். பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக போயிட்டுருக்கேன். அந்த ஒரு குழந்தைக்காக தான், பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஒரு குழந்தைக்காக ஆல் ஓவர் தமிழ்நாடு ரைட் பண்ணிட்டு இருக்கேன். மக்களோட சப்போர்ட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு பார்த்துற எல்லாருமே ஹெல்ப் பண்ணுறாங்க. பட் அதர்வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா கிடையாது. சோஷியல் மீடியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சோஷியல் மீடியா அப்படி இல்லை. நீங்கள் 18+ பேசுனீங்கன்னா பெரிய ஆள், அப்படி இல்லை அப்படின்னா கிரிஞ்சு பண்ணிங்கன்னா பெரிய ஆள். நான் ஒரு நல்ல ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். மக்கள் முடிஞ்ச அளவுக்கு பார்க்குறலாம் சப்போர்ட் கொடுக்காங்க, எனக்கு போதும், அது போதும், அவ்வளோதான். ஆனால் நல்லா பார்த்தீங்க அப்படின்னா பார்க்குற எல்லாரும் ஹெல்ப் பண்ணுறாங்க. முடிஞ்ச அளவுக்கு 200 300 நிறைய பேர் அவங்க அப்பா நம்பருக்கு டொனேட் பண்ணுறாங்க. அதர்வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் வந்து யாருமே ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க. ஆமாம், எனக்கு நான் நேரில் போய் பார்க்குற மக்கள் ஒரு 1000 பேர் இருந்தாலும் இன்ஸ்டாகிராமில் ஒரு 10,000 வியூஸ் போகுது. 10,000 வியூஸ் 20,000 வியூஸ் போகும்போது அதுதான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. பார்க்குற எல்லாருமே ஹெல்ப் பண்ணுறாங்கன்னா இன்ஸ்டாகிராம் தான். ஒரு இன்றைக்கி இன்ஸ்டாகிராமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பிளாட்ஃபார்ம் ஆயிடுச்சு. அட்வர்டைஸ்மெண்ட்டு தான் முக்கால்வாசி இப்போ வந்து இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ கம்யூனிகேட்டர்ஸ் எல்லாமே அட்வர்டைஸ்மெண்ட் தான் பண்ணுறாங்க. ஸோ அதனால அந்த இதில் ஒரு கொஞ்சம் ரீச் தமிழ்நாட்டு மக்கள் பார்த்து ஒரு ஷேர் பண்ணாங்கன்னா அந்த ஒரு குழந்தையோட உயிரை காப்பாற்றுறதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் இப்போ வரைக்கும் ஒரு 30 லட்ச ரூபாய் அவங்க கலெக்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் குறைஞ்சது 8 லட்ச ரூபாய்ட்டு இருந்தால் தான் அந்த குழந்தைக்கு அந்த SME அந்த இன்ஜெக்ஷன் வாங்க முடியும். அதனால தான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 10 லட்சத்துலேருந்து 15 லட்சம் பேர் பார்க்குறீங்க. ஜஸ்ட் நீங்கள் பார்க்குற யாராச்சும் ஒரே ரூபா கொடுத்தீங்கன்னா கூட ஆக்சுவலாக அந்த குழந்தையோட உயிரை ஈஸியாக காப்பாற்றிடலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தமிழ்நாட்டில் மட்டுமே ஒரு 8 கோடி மக்கள் இருக்காங்க. ஒரு ஆளுக்கு 1 ரூபா கொடுத்தா போதும். நீங்கள் பார்க்குற ஒருத்தர் 1 ரூபா கொடுக்கணும். உங்கள் வீட்டில் 4 பேர் இருந்தாங்க, ஒரு 5 ரூபா கொடுத்தீங்க அப்படின்னா அந்த குழந்தைக்கு ஆப்ரேஷன் பண்ணிடலாம். இது மாதிரி தமிழ்நாட்டில் மட்டும் 16 குழந்தைங்க இருக்காங்க. இந்த அமௌண்ட்டுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஒரு சராசரி மனுஷனால அவன் வாழ்நாள் முழுக்க உழைச்சா கூட இவ்வளோ பெரிய அமௌண்ட்டை வாங்க முடியாது. ஆனால் அவ்வளோ பெரிய அமௌண்ட்டுக்காக தான் நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி 16 குழந்தைகள் இருக்காங்க. உங்களால் முடிஞ்ச உதவியை பண்ணுங்கள். இன்னும் இந்த மாதிரி நல்ல விஷயத்துக்காக நான் போராடிக்கிட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லி. பைக்கர்ஸ்னாலே கெட்ட பேர் இருக்குண்ணா. பைக்கர்ஸ்னாலே கெட்டவங்க தான் அப்படிங்கிற ஒரு பேரை மாற்றணும்னு எனக்கு ஆசைண்ணா. ஏன் அந்த மாதிரி ஆக்சுவலாக ஒரு மாதிரி ஒரு பேடான ஒரு திங்க் வச்சிருக்காங்க பைக்கர்ஸ்? ஆனால் நெகட்டிவ் சைடு இருக்கும், பாசிட்டிவ் சைடு இருக்குண்ணா. பாசிட்டிவ் சைடை பேசக்கு யாருமே இல்லை, நெகட்டிவ் சைடு தான் எல்லாருமே பார்க்குறாங்க. ஒரு ரேஷ்டேக் பண்ணிட்டு போகிறாங்க. ஆமாண்ணா, கண்டிப்பாண்ணா. எனக்கு பைக் ஓட்டுறது ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த பைக் ஓட்டுறதுல வந்து பேஷனேட்டாக பண்ணி ஒரு குழந்தை ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னா இது வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். இதுக்காக தான் நான் இவ்வளோ போராடிக்கிட்டு இருக்கேன். ஸோ இதனால் என்னென்னா ஒரு 4 நல்ல பைக்கர்ஸ் இருக்காங்கன்னு ஒரு நேம் வரணும். பைக்கர்ஸில் நல்லவங்களும் இருக்காங்க, கெட்டவங்க மட்டும் இல்லை. ஆமாண்ணா, எவ்வளோ பேர் நல்லது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் ஆனால் ஒரு தப்பான விஷயத்தை மட்டும் ஈஸியாக எடுத்துக்கிறாங்க. பட் நல்ல விஷயத்தை அவ்வளோ சீக்கிரம் நல்ல விஷயம் பேசவே மாட்டாங்கண்ணா. நல்லதை பேச யாருமே ரெடியாக இல்லை. கெட்டது பண்ணால் பேசுகிறாங்க, இல்லை பேட் வேர்ட்ஸ் பேசுனா பேசுகிறாங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க யாராச்சும் ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சா எப்படி அவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க? ஆமாம், நீங்கள் யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா நான் வந்து இதில் இந்த காண்டாக்ட் நம்பர் இருக்குது. இல்லை பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா நம்பர், அம்மா நம்பர் எல்லாமே இருக்குது. நான் காண்டாக்ட் நம்பர் அண்ணன் சொல்லி கொடுக்குறேன். உங்களால் முடிஞ்ச உதவி ஒரு நீங்கள்
வீடியோ பார்த்துட்டு இருக்க ஒருத்தர் வந்து உங்களுக்கு ஒரு 5 ரூபா கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பார்த்துட்ருங்க நீங்கள் ஒரு ஆள், நீங்கள் ரொம்பலாம் வேணாம், உங்களால் முடிஞ்ச ஒரு 5 ரூபா ஒரு 10 ரூபா ஒரு சாக்லேட் சாப்பிட்ற காசு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த குழந்தைய காப்பாற்றுறதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேங்க. ரொம்ப நன்றி. இப்போ இதை பார்த்துட்டு இருக்கோங்க, உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுங்கள். ஸோ எங்களால் முடிஞ்ச ஹெல்ப் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஓகே ப்ரோ.